ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முதல் காணொலி இது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியில 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருது. அதாவது மாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு என்னன்னா, நம்ம பொதுவா வாக்கினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவை நம்ம கேட்டுட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக மாசி மகம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி வருது. இந்த தடவை மாசத்துல பின்னாடி போயிடுத்து, மாசி 28ஆம் தேதிக்கு போயிடுது. ஸோ அன்னைக்கு மாசி மகம். அடுத்தது ஹோலி பண்டிகையானது 13/3/2025 மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை. அதே போல காரடையான் நோன்பு, நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காரடையான் நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குனி பிறக்கிற அந்த வேளையில அதை நம்ம அந்த விரதம் நோன்பு நோற்பது வழக்கம். அது 14/3/2025 மாலை 5லிருந்து 6 மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையான் நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரடு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன, கிரகங்களுடைய நகர்வானது என்ன நல்லது, என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமகா. இது தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலையும், 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி, 4இல் சுக்கிரன் ராகு, 7இல் செவ்வாய் வக்ரகதியில இருக்க, 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க. இப்போ இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி பலன்கள் தரப்போறதுன்னா, உங்க லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடையாது. இப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு சொத்துக்காகவோ இல்லாட்டி ஏதாவது வாகனம் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு கடன் உருவாக்கி இருப்பீங்க. கடன் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கும். இது நாள் வரைக்கும் லோன் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அப்ரூவல் ஆயிடும் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது உங்களுடைய ஆசைகளுக்காக, உங்களுடைய சுகங்களுக்காக, ஆடம்பரங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதற்குதான் தேவையில்லாம கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாயாருடனான உங்களுடைய பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை. பெண்கள் சம்பந்தமான உறவு முறைகள்லையும் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருந்தாலுமே அவங்களால பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய வார்த்தைகள்னாலே, நம்மளுடைய கம்யூனிகேஷன்னால சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது. 7ல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது எப்படின்னா, அது பொதுவா உங்களுக்கு அவர் 5/12க்கு உண்டானவர் இல்லையா. அப்போ குழந்தைகளுக்கு சில ஆரோக்கிய தொந்தரவுகளோ இல்லாட்டி உங்களுடைய உடம்புலையும் ரத்த சம்பந்தமான சில இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலம் இது. ஏன்னா என்ன பிரச்சனைனே தெரியாம அதுக்கு நீங்க ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நீங்க இப்ப பார்க்கல அப்படின்னா அது கொஞ்ச நாள் நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில கொண்டு விட்டுரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதா ஏதோ மைனரா காமிக்கும் போதே அதுக்கு ப்ராப்பரான மெடிகேஷன் என்ன அப்படிங்கறத நீங்க எடுக்கணும் கட்டாயமா. செவ்வாய் அதே நேரத்துல 10ஆம் இடத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பாக்குறாரு இல்லையா. அப்போ 10ஆம் இடத்துல கேட்டு இருக்கிறது நல்ல பிளேஸ்மெண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க எப்பயுமே உங்களுடைய கைப்பொருள்கள் மேல கவனமா இருக்கணும். வீட்டுல சாமான்கள் எங்கேயாவது ஒரு டிராவல் பண்றீங்கன்னா அப்போ உங்களுடைய பொருட்களை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி வேலையாட்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய பொருட்களை நீங்க திருட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நெருப்பு சம்பந்தமான வேலையில இருக்கிறவங்க, ஆயுதங்களை ஹேண்டில் பண்றவங்க, ஷார்ப்பான ஆயுதங்களை ஹேண்டில் பண்றவங்க எல்லாருமே உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களுடைய அதாவது கலத்திரஸ்தானம்னு சொல்ற இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது எப்படின்னா, நீ பெருசா நான் பெருசா ஒரு ஈகோ கிளாஷ் இது முன்னே இருக்கும். அதாவது எப்பயுமே நம்மளோட சைடு எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மனைவியுடனான இல்ல கணவனுடனான அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி ஒரு டெம்பரவரி ஏதாவது ஒரு வேலை காரணமாகவோ ஏதோ ஒரு பிரயாணத்துக்காக கொஞ்சம் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இது கொடுக்கும்.
சூரியன் புதன் சனி 3 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது என்னன்னா, சனி பகவான் 3ல இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட். நீங்க என்ன முயற்சிகள் சுயமா நீங்க என்னெல்லாம் விஷயங்கள் ட்ரை பண்றீங்க, இப்போ புதுசா வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் கட்டாயமா பலிதமாகக்கூடிய காலகட்டம் இது. சனி பகவான் அவர் டிரான்சிட் ஆகி அடுத்த மாதம் அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு புது வேலையில உங்களை உட்கார வச்சுட்டு போங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் அங்க இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு பார்த்தா பெண்கள் வழியில நிறைய விரோதங்கள் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளை நீங்களே சம்பாதிச்சுக்கக்கூடிய காலகட்டம் இது. அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்பாங்க. குரு வந்து 6ஆம் பாவத்தை போய் உங்க லக்னாதிபதியை போய் உட்காரும் போது உங்க எதிரி நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. அதை வந்து நீங்களே உங்களுடைய ஆட்டிடியூட் மூலமாகவோ, உங்களுடைய பிஹேவியர் மூலமாகவோ, உங்கள் பேச்சு மூலமாகவோ, உங்க கம்யூனிகேஷன் மூலமா நீங்க உங்களுடைய எதிரியை உருவாக்கிக்கிறீங்க. ஏன்னா சூரியனும் புதன் வந்து கம்யூனிகேஷனுக்கு உண்டானவர் இல்லையா? தகவல் தொடர்பு, விளம்பரம், ஒப்பந்தம், தரகு, இது எல்லாமே புதனுடைய காரகத்துவங்கள் தான். புதன் தான் அதுக்கெல்லாம் அதிபதி. அப்போ அவர் வந்து 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் உங்களுக்கு யாருன்னா 7க்கும் 10க்கும் உண்டானவராகிறார். அப்போ ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா, கிறிஸ்பா, ரொம்ப மரியாதையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப அந்த ஜாலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ரொம்ப அது பாலிஷ்டா இருக்கிற மாதிரி உங்க கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ தட் அது ரொம்ப நல்ல விஷயமா போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கணும் நீங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துன்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சூரியன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் வந்து சனியோட போய் சேர்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும்? தகப்பனார் வழியில அவருடைய சூரியன் சனி சேர்க்கை எப்பயும் நல்லது கிடையாதுதான். தகப்பனாருக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலுமே சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அதுல இருந்து அவருக்கு நல்ல விதமான ஒரு ரெக்கவரியும் கொடுத்து அவருக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார். தகப்பனார் வழியில உங்களுக்கு மனதிற்கு விதமான விஷயங்களும் நடக்கும். ஆனா சனியும் அதே இடத்த பாக்குறாரு. அடுத்து சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப என்னன்னா கொஞ்சம் தூக்கம் குறையும். மனதுக்குள்ள அப்படியே 1000 விஷயங்கள் ஓடிண்டே இருக்கும். நம்ம பண்ற முயற்சிகள் இப்படி இதுவாகல. ஏன்னா பொதுவா தனுர் ராசி தனு லக்னக்காரர்கள் வந்து நீங்க உங்களை மாதிரி அடுத்தவங்களை எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு விரக்தி மனப்பான்மை தான் உங்களுக்கு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அப்படின்னா அப்படியே டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சீக்கிரமே ஈடேறும். எல்லாமே திருமண முயற்சி யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் கட்டாயமா இருக்கு. ஏன்னா குரு வந்து சமசப்தமமா போய் அடுத்த பயிற்சியாய் உட்காரும் போது அவர் வந்து உங்களுடைய 11ஆம் பாவகம், உங்கள் லக்னம், உங்கள் 3ஆம் இடம் 3த்தையுமே பாக்குறாரு. அப்போ நிறைய பேருக்கு மனதுல வந்து ஒரு தெளிவு இருக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல வந்து குரு பலன் வந்திருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து அது ஒரு ஃபேவரபிளான காலகட்டம் தான். ஆனா எப்பயுமே உங்களுக்கு சரிசமமான ஒரு எதிரியை நீங்க இப்ப சந்திப்பீங்க இந்த காலகட்டத்துல. அதுதான் நான் சொன்னோம் இல்லையா, நம்ம ஈகோ கிளாஷ்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு சரிசமமான ஒரு எதிரியை நீங்க பாப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா அது உங்களுடைய இதை வந்து கொஞ்சம் தூண்டி விடும். அதனால உங்களுடைய நேச்சர் என்னவோ அதுக்கு மாறா நீங்க நடந்துப்பீங்க. அது கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் சம்டைம்ஸ் என்னடா அது அப்படின்னு அவங்களுக்கே வியர்டா தோணும். அந்த மாதிரி இருக்கும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெண்கள்கிட்ட பழகும் போதும் எதிர்பாலினர்கிட்ட பழகும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து நிறைய தொந்தரவுகளை அது கொடுக்கும். அதனால ரொம்ப அட்மோஸ்ட் கேர் உங்க ஹெல்த்துக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு லோன் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா உங்களால அதை ரீபே பண்ண முடியுமா? நம்ம வந்து ஆசைப்பட்டு வீடு கட்டுறோம், ரொம்ப ஆசையா ஒரு வெஹிக்கிள் வாங்குறோம், எல்லாமே ஒரு நம்மளோட ட்ரீம்னு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உங்க தகுதிக்கும் உங்கள் நிலைமைக்கும் அது ஏற்றதா அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா வேற பிரச்சனைகள் எதுவும் வராது. அதுபடி சொத்து சேர்க்கை உண்டு, வாகன சேர்க்கை உண்டு, எல்லாமே நல்லபடியா இருக்கும். தாயாருக்கும் சின்ன சின்னதா ஹெல்த்ல டிஸ்டர்பன்சஸ் வந்து போகும். பெண்கள் வந்து அவங்களுடைய அதாவது அடிவயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் இல்லாம அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் இல்லையா? சுக்கிரனும் போய் உட்கார்ந்து இருக்கிற இடமும் உங்களுடைய சுகஸ்தான். சுக்கிரன் வந்து நல்ல பலத்தோட உட்கார்ந்து இருக்க பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த குரு போய் 6ல உட்கார்ந்து இருக்கிறது செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து செவ்வாய் வந்து வக்ரகதியில இருந்து நேர்கதி வருவார் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? பவர் மோஷன் வரும்போது அவர் உங்க லக்னத்திற்கு வந்து 8ஆம் இடத்துக்கு வருவார், அஷ்டமஸ்தானத்துக்கு வருவார். அப்படியே அவருடைய மூவ்மெண்ட் இருக்கும். அதனால செவ்வாய் கேது அவங்களுடைய பொசிஷன் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் தொந்தரவுகளும் இருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய இதுவும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அதனால நீங்க ஆரோக்கியத்தை பத்தின ரொம்ப அக்கறையோடவும் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் மீது ஒரு கவனமும் வைத்துக் கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தனுர் ராசி தனு லக்னக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி அந்த சனி பயிற்சியில இருந்தே வந்து ஓரளவு நிறைய மாற்றங்களை நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நன்மையான பலன்கள் நிறையவே கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால புது வேலை அந்த மாதிரி எல்லா விதமான எல்லா இதுலயுமே வந்து வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க அவசியமாக எதிர்பார்க்கலாம்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி.